சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அணு ஆயுத மேம்பாட்டில் ரகசியமாக பணியாற்றும் ஈரானிய விஞ்ஞானிகள் குழு இஸ்ரேல் அறிக்கை. மேற்கு நாடுகளுக்கு தலைவலியாக மாறியிருக்கும் ஈரானின் யுரேனியம் அணு ஆய்வு கண்காணிப்பு வலயத்திலிருந்து வெளியேறிய ஈரான். ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்பின் அவசர கூட்டத்திற்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அழைப்பு. 2 நோக்கங்களையும் நாம் அடைவோம், ட்ரம்ப் மறைமுக பேச்சு. ஈரானிய விஞ்ஞானிகள் குழு ஒன்று அணு ஆயுத மேம்பாட்டில் ரகசியமாக பணியாற்றி வருவதாக இஸ்ரேலின் சேனல் 12 அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த மாதம் ஈரானை தாக்க இஸ்ரேல் எடுத்த முடிவின் பின்னணியில் உள்ள முக்கிய உந்து சக்திகளில் ஒன்று ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் ஏற்பட்ட மிகவும் ஆபத்தான முன்னேற்றமாகும். இது இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னர் நம்பியதை விட அணுகுண்டுகள் மிக அருகில் இருப்பதை குறிக்கின்றது. இந்த நிலையில் இது இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் தலைமை மத்தியில் கடுமையான கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மீண்டும் ஒன்றிணைவதற்கான ஒரு குறுகிய காலம் மட்டுமே என்றும் அவர்கள் விரைவில் ஈரான் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்குவார்கள் என தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பீடத்தின் தலைவர் இப்ராஹிம் மொட்டாகி தெரிவித்துள்ளார். கிடைக்கக்கூடிய சான்றுகள் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அதன் ஆச்சரியமான மற்றும் அழிவுகரமான ராணுவ நடவடிக்கைகளை அதிகபட்சமாக ஒரு வாரத்திற்குள் மீண்டும் தொடங்கும் என்பதை குறிக்கிறது என தொலைக்காட்சி பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் போர் நிறுத்தத்தை தாங்கள் சொந்த ராணுவ திறன்களை மீண்டும் ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக கருதுகின்றனர். ஈரானிய அதிகாரிகள் போர் நிறுத்தத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் ஈரானிய அதிகாரிகள் அத்தகைய தாக்குதலுக்கு இலக்காக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரானின் தாக்குதல்களால் சேதமடைந்த கைபா சுத்திகரிப்பு நிலையம் அக்டோபர் மாதத்திற்குள் முழுமையாக மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. நிறுவனம் படிப்படியாக மீண்டும் செயல்பாடுகளை தொடங்குவதாகவும் அக்டோபர் மாதத்திற்குள் முழுமையாக செயல்பட தொடங்கும் என்றும் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அளித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருந்தது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது. இந்த தாக்குதலுக்கு ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் தான் காரணம் என்று கூறி ஈரானுக்குள் செயல்படும் ஸ்டார்லிங் இணைய சேவையை அந்த நாட்டு அரசு முடக்கியுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது என்று சொல்லித்தான் கடந்த 13ஆம் தேதி அந்த நாட்டின் 3 ஆய்வு மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. ஆனால் இது வெற்றி பெறவில்லை. இதனை அடுத்து நேரடியாக களத்தில் குதித்த அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தியது. இதில் அணு உலைகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. முழுமையாக அணு உலைகள் அளிக்கப்பட்டுவிட்டன என்று ட்ரம்ப் கூறினார். இதனை மறுத்த ஈரான் பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான், ஆனால் எங்களால் நிச்சயம் மீண்டு வர முடியும் என அடித்து கூறிய அதே நேரம் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, தாக்குதலுக்கு உதவியவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையை ஈரான் தொடங்கியது. குறித்த விசாரணையில் ஈரானுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருந்தார்கள் என்றும் அவர்கள் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் உதவியுடன் முக்கிய தகவல்களை வெளியில் கசிய விட்டிருக்கின்றனர் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்த சட்டப்படி தடை விதிக்கப்பட்டது. மீறி பயன்படுத்தினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் உளவாளிகள் தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். இந்த சேவை மூலம் ஈரானுக்குள் இருந்து முக்கிய தகவல்கள் ரகசியமாக கசிய விடப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த சேவையை பயன்படுத்தியவர்களை ஈரான் அரசு தேடி தேடி வேட்டையாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் மேற்கு நாடுகளுக்கு மற்றும் ஒரு பெரிய தலைவலி நீடித்து வருகின்றது. அதாவது அமெரிக்கா அணு ஆய்வு மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. தாக்குதலுக்கு முன்பாக ஈரான் சுமார் 400 கிலோ அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வைத்திருந்தது. இதை வைத்து 10 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். அமெரிக்க தாக்குதலில் இந்த யுரேனியம் அளிக்கப்பட்டிருந்தால் அல்லது தாக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து கதிர்வீச்சு வெளியேறியிருக்கும். அப்படியான எந்த கதிர்வீச்சும் வெளியேறவில்லை. எனவே யுரேனியம்
யுரேனியம் எங்கு போனது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. சில செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தாக்குதலுக்கு முன்னர் யுரேனியம் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதை காட்டுகின்றன. அப்படியெனில் அமெரிக்காவின் தாக்குதல் பெயிலியரா என்று கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த யுரேனியம் தான் மேற்கு நாடுகளுக்கு தலைவலியாக தற்போது மாறியிருக்கின்றது. போதாத குறைக்கு அணு ஆய்வு கணிப்பு வளையத்திலிருந்தும் ஈரான் வெளியேறிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஈரானில் உள்ள தொழில்துறை ரசாயன வசதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தும் ராணுவ நடவடிக்கையை கண்டிக்க ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்பின் அவசர கூட்டத்திற்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். தொழில்துறை ரசாயன வசதிகள் உட்பட நாட்டின் உள்கட்டமைப்பு மீதான மனிதாபிமானமற்ற தாக்குதலை ஆராய்ந்து கண்டிக்க OPCW-இன் நிர்வாக குழுவின் அவசர கூட்டத்திற்கு இஸ்லாமிய குடியரசு அழைப்பு விடுத்துள்ளது என்று அப்பாஸ் அரக்சி நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நவீன வரலாற்றில் ரசாயன ஆயுதங்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான ஈரான் பேரழிவு ஆயுதங்கள் இல்லாத உலகிற்கான வலுவான ஆதரவாளராகவும் அணு ஆயுதங்கள் இல்லாத மத்திய கிழக்கின் தொடக்கக்காரராகவும் உள்ளது. இந்த ஆயுதங்களுக்கு எதிரான போராட்டத்தில் நாடு எப்போது முன்னணியில் இருந்து வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஈரானில் உள்ள செர்தாஷ்டில் சதாம் ஹுசேன் நடத்திய ரசாயன தாக்குதலின் 38வது ஆண்டு நினைவு நாளில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. OPCW ஆவணங்களின்படி பெரிய அளவிலான கடுகு வாயு தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் ஒப்பந்தம் செய்ய மற்றும் பணிய கைதிகளை திரும்ப பெற ட்ரம்ப் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹமாஸால் பீடிக்கப்பட்டு மீதமுள்ள பணிய கைதிகளை விடுவிக்கவும் மத்தியஸ்தர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12ஆம் நாள் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் அழுத்தம் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட உதவும் என்று கத்தார் மத்தியஸ்தர்கள் நம்புவதாக கூறியுள்ளனர். நெதன்யாகு இஸ்ரேலின் உள்நாட்டு உளவுத்துறை நிறுவனமான ஷின்பெட்டின் உறுப்பினர்களிடம் ஈரானுக்கு எதிரான வெற்றி பல சாத்தியக்கூறுகளை திறந்தது, முதலில் பணிய கைதிகளை மீட்பதற்கானது என குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமாக ஹமாஸை தோற்கடிக்க காசா பிரச்சனையும் நாம் தீர்க்க வேண்டும், ஆனால் 2 நோக்கங்களையும் நாம் அடைவோம் என்று நான் நம்புகின்றேன். அதனையும் தாண்டி பரந்த பிராந்திய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன, அவற்றில் பெரும்பாலானவற்றில் கிட்டத்தட்ட அனைத்தும் நீங்கள் பங்காளிகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நெதன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை கைவிட வேண்டும் என்று ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கைகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தும் அரசியல் வேட்டை என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் ஹமாஸை தோற்கடிக்க காசா பிரச்சனையும் நாம் தீர்க்க வேண்டும், ஆனால் 2 நோக்கங்களையும் நாம் அடைவோம் என நான் நம்புகின்றேன் என ட்ரம்ப் மறைமுகமான கருத்தை கூறியிருப்பது உலக நாடுகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து மீண்டும் ஈரானை தாக்குவதற்கான செயற்பாட்டில் இறங்கியிருக்கின்றதா, ஈரானையும் ஹமாஸையும் தோற்கடிக்க வேண்டும் என மறைமுகமாக இஸ்ரேலுக்கு அலர்ட் கொடுக்கின்றதாகவே பார்க்கப்படுகின்றது. இது குறித்துதான உங்களுடைய கருத்துக்களை நேயர்களே மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.